ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டேரி. இன்றைக்கி இந்த வீடியோ ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:00 ஆச்சு, நைட் 1:00. ஸோ பகலில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நைட் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண உட்காந்துட்டேன். சாரீ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர். ஸோ அதனால் அதுக்கு மெட்டீரியல் அது ஸ்கை ப்ளூ கலரில் ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் தான். ஸோ அதனால் ப்ளூ கலர் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட ஆல்ரெடி நான் பேக் நெக் டிசைனாக போட்டிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் இது கொஞ்சம் கட்டானா கொஞ்சம் ஃப்ளவர் அந்த சக்கரி எல்லாம் வச்சு லீஃப் சக்கரி ஸோ எல்லாம் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். நான் இப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்கேன் கட்டானா வச்சு. எல்லாம் ஒரு குட்டியாக ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்கேன். கேப் விட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புல்லியன் ஆர்ட்ஸ் வச்சு ஒரு 3 ரோசஸ் அழகாக கொடுத்துருக்கேன். நேவி ப்ளூ கலரில் ஒன்று, கோல்டன் கலரில் ஒன்று கொடுத்துருக்கேன். அது பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வச்சு பேர்ல் வச்சு அது ஒரு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லீஃப் சக்கரி வச்சு அது மேலே டியூப் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நமக்கு ஒரு எலகண்டான ஒரு லுக் கிடைக்கும். எப்போதும் யூஸ் பண்ணுற நம்ம வந்து சுகர் பீட்ஸையும் ரவுண்ட் பீட்ஸையும் நம்ம வந்து பண்ணால் அது வந்து இப்போலாம் அது ட்ரெண்டிங்கும் கிடையாது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் பீடு. ஸோ ரவுண்ட் பீட்லேயே அதிலே ஒரு செல்ஃப் டிசைன் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அதை அந்த கேப்லலாம் நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து லீஃப் சக்கரி இந்த சைடும் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். டியூப் பீட் வச்சு நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் நம்ம சாதாரண சூயிங் அந்த நீட்டில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது கம் போட்டுக்கிறேன். ஒயிட் கலர் ஒரு ஸ்டோன், ஒரு ஐ ஸ்டோன், ஐ ஷேப்பில் உள்ள ஸ்டோன் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சீர் பீடு எடுத்திருக்கேன். ஒரு ப்ளூ கலரில் ரொம்ப குட்டியான பீடு, சுகர் பீடு, அந்த சீர் பீடுன்னு சொல்லலை. ஸோ அதை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 பீடும் ஒரு கட்டானா ஒன்று வச்சு, அப்புறம் அந்த கிறிஸ்டல் பீடு வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன் கோல்டன் கலரில். அந்த கோல்டன் சுகர் பீடை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மற்ற அந்த பீடு உள்ள நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹேங்கிங்ஸ் கிடச்சிரும். இதுக்கு நான் சூயிங் சாதாரண தைக்கிற நம்ம நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் ஒன்று. ஸோ சைடில் 2 ஹேங்கிங்ஸ் சேமாக ஒரே லென்த்துலையும், ஒன்று சென்டரில் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன். சென்டரில் போடுறது பார்த்திங்கன்னா நான் 8 அந்த ப்ளூ கலர் சுகர் பீட், அந்த சீட் பீடுன்னு சொல்லி அதை எடுத்திருக்கேன். ஒரு கட்டானா அதுலேருந்து 4 சீட் பீடு எடுத்தேன். இதுலேருந்து 8 எடுத்திருக்கேன். ஒரு கட்டானா, அப்புறம் கிறிஸ்டல் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹேங்கிங்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதேமாதிரி கட்டானா வச்சு லைன் கொடுத்துட்டு அந்த மோட்டிவ் பக்கத்தில் அந்த நான் சொன்னேன்ல அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி 2 பக்கமும் சேம் ப்ளூ கலரில் ஒரு 2 கிளிப் ஸ்டோனும், கோல்டன் கலரில் 2. ஸோ நீங்கள் இதில் கூட இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பால் ஃப்ரெஞ்ச் நாட்டு கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோதுமை பீடுன்னு சொல்லுவேன், வீட் பீட். ஸோ அந்த பீட் எடுத்திருக்கேன். அதுவும் சுகர் பீடும் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்னில் 2 பக்கமும் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு சேம் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். வி ஷேப்பில் கொடுத்துட்டு சென்டரில் ஒன்று. கொடுத்துட்டு கண்டினியூஸாக அதே மாதிரி கட்டானா வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட்டானா போல் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இப்போ நம்ம ரெடி அதே மாதிரி சேம் அந்த 3 லைன்ஸும் நான் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். அதில் உள்ள அவுட்புட் பாருங்கள் எப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஒரு சிம்பிளான ஒரு எலகண்டான ஒரு ஸ்லீப் டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். சென்டரில் அழகாக புல்லியன் நாட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஸ்லீப் டிசைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிசைனை பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.